ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மட்டன் எலும்பு குழம்பு தாங்க. மட்டன் எலும்பு குழம்பு நம்ம எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். என்னடா மட்டன் எலும்பு குழம்பா? ஆமாங்க, மட்டன் வாங்கிட்டு அதோட அந்த கறியை காலையில் குழம்பு வச்சாச்சு. ஸோ அதோட எலும்பை மட்டும் எடுத்து தனியாக நான் வச்சிருந்தேன். அது ஒரு சப்பாத்திக்கோ இல்லை ஒரு இட்லிக்கோ ஒரு தோசைக்கோ ஒரு சைட் டிஷ்ஷாக நம்ம செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஈஸியா செஞ்சிடலாம். வாங்க இன்னைக்கு நம்ம அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். இன்னைக்கு சப்பாத்தி தான் செய்ய போறேன். சப்பாத்தி செய்யறதுக்காக இந்த எலும்பு நான் எடுத்து வச்சிருந்தேன். இதுக்கு முக்கியமா தேவை அப்படின்னா எலும்பு தாங்க. சரியா? மட்டன்ல கறியை செஞ்சு எடுத்து காலையில செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அதோட எலும்பை மட்டும் எடுத்து தனியா வச்சுக்கிட்டா போதும். இதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன். இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இது கூட நம்ம என்னெல்லாம் சேர்க்க போறோம் அப்படின்னா, இதுக்கு தேவையான கூட தக்காளி பழம், அப்புறமா ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், அப்புறம் புதினா, அப்புறமா கொத்தமல்லிக்கு தாளிக்கிறதுக்காக பட்டை, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, லவங்கம், பெருஞ்சீரகம், இவ்வளவுதான் இங்க. அப்புறம் மசாலா பொடி போடும்போது நான் சொல்றேன். இப்போ இதுக்கு தேவையான வெங்காயத்தையும் தக்காளி, சின்ன வெங்காயம் இதெல்லாம் குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்தாச்சு. தக்காளியை ரொம்ப குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்பதான் சீக்கிரமா வணங்கிடும். சரியா? அடுத்தது நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சுக்கலாம். சரியா? குக்கரை வச்சாச்சு. குக்கர் நல்லா சூடாகட்டும். குக்கர் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயை ஊற்றிடலாம். தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, ஆவி வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறமா பிரிஞ்சி இலை, பெருஞ்சீரகம், இவ்வளோத்தையும் போட்டாச்சு. அதுக்கப்புறமா இது கொஞ்சம் பொரிச்சிடட்டும். சிம்ல வச்சுக்கோங்க. நல்லா பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயத்தை போட்ட வேண்டியதான். கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டுடலாம். பெரிய வெங்காயத்தை போட்டுருங்க. பெரிய வெங்காயம் கொஞ்சம் நல்லா வணங்கட்டும். வணங்கினதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயத்தை போட்டுடலாம். ஏன்னா பெரிய வெங்காயம் வணங்குறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால ஃபர்ஸ்ட் பெரிய வெங்காயத்தை போட்டுடலாம். சரியா? பெரிய வெங்காயம் கொஞ்சம் நல்லா வணங்கட்டும். ஓகே, பெரிய வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ சின்ன வெங்காயத்தை போட்டுடலாம். சின்ன வெங்காயம் ரொம்ப வணங்கணும் தேவையில்லை. ஸோ நம்ம குக்கரில் வைக்கிறனால அது சீக்கிரமா அதுவே கரைஞ்சிரும் நல்லா. ஸோ அடுத்தது கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம்.
இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போய் நல்லா ஒரு வாசனை வந்ததுக்கு அப்புறமா புதினா, அடுத்தது கொத்தமல்லி தழை ரெண்டையும் போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நான் கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க. அது எண்ணெயில் வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துடலாம். ஸோ தக்காளி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். கொஞ்சம் அப்புறம் சீக்கிரமாக தக்காளி வந்து டக்குன்னு வதங்கிடும். அவ்வளோதான். ரொம்ப தக்காளி வணங்கணும்னு அவசியம் இல்லை. குக்கர்லாம் தான் நல்லாவே அது வெந்துடும். இதுக்கப்புறம் முக்கியமான நம்மளோட எலும்பு. ஸோ எலும்புல வந்து நிறைய சத்துக்கள் இருக்கு. எலும்பு வந்து அது நிறைய கொலாஜன், ஃபோர்த்து எல்லாமே இருக்கு. அது ரொம்ப நல்லது உடம்புக்கு. நம்ம ஸ்கின்னுக்கும் சரி, நம்ம போனுக்கும் சரி, எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. அதனால இந்த எலும்பு வந்து வேஸ்ட் பண்ணாம நீங்க வந்து இந்த மாதிரி குழம்பு வச்சிங்கன்னா சூப்பரா எலும்பு குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும். சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். செஞ்சு கொடுங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் இந்த வெங்காயம், தக்காளி அதோட கொஞ்சம் நல்லா வதக்கி எண்ணெயில வதக்கி விட்டுட்டு நல்லா எண்ணெயில நல்லா பரட்டி விட்டலாம். இப்போ தேவையான மசாலா பொடியெல்லாம் எல்லாம் போட்டலாம். மிளகு பொடி, மிளகாய் பொடி, மிளகுத்தூள், தனி மிளகாத்தூள் சரியா, இது ஒரு ஸ்பூன் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. மல்லிப்பொடி 2 ஸ்பூன் போட்டுடலாம். இது தனி தனியாத்தூள் இது 2 ஸ்பூன் போட்டுருங்க. அடுத்தது கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுருங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறமா பரட்டி விட்டதுக்கு அப்புறமா நல்லா அப்புறமா தண்ணி ஆட் பண்ணிடலாம். எண்ணெயில தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு பார்த்துக்கோங்க. ஸோ உப்பு வந்து தேவைப்படுச்சுன்னா கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அவ்வளோதாங்க, மூடி வச்சிடலாம். குக்கர் ஒரு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம குக்கரை வந்து மூடிடலாம். அவ்வளோதான். சரிங்க, அவ்வளோதான். குக்கர் மூடி போட்டு குக்கரை மூடியாச்சு. ஒரு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஃபஸ்ட்டு விசில் வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா ஹை ஃப்ளேம் ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 விசில் வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு பார்க்கலாம். ஒரு விசில் வந்துருச்சு. இதுக்கப்புறமா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து இன்னும் ஒரு 2 விசில் வரட்டும். வந்ததுக்கப்புறமா ஸோ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போவே வீடு ஃபுல்லாக கமன்னு வாசனை தாங்க முடியல. இப்போவே ரொம்ப டெம்ப் பண்ணுது. ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நீங்களும் வந்து இந்த மாதிரி செஞ்சு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அதான் 3 விசில் வந்துடுச்சு. நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
உங்களுக்கு இன்னும் விசில் இன்னும் நிறைய போடணும் அப்படின்னா இன்னும் விசில் வைக்கணும்னா நீங்க வச்சுக்கோங்க. 3 விசிலே நல்லா சாஃப்டா வெந்துடும். ஸோ விசில் அடங்கட்டும், வெயிட் பண்ணலாம். விசில் அடங்கிருச்சு, ஓப்பன் பண்ணிடலாம். நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மட்டன் எலும்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா இருக்கு பாருங்க. சுவையான மட்டன் எலும்பு குழம்பு ரெடி. இப்போ வந்து இதை வந்து சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எதுக்கு வேணாலும் நம்ம வந்து ஊற்றி சாப்பிடணும். செம சூப்பரா இருக்கும். அவ்வளோதான், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எலும்பு கூட சூப்பராக வந்திருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.